கேஸுக்கு ஆல்டர்னேட்டிவா இண்டக்ஷன் இன்ஃப்ராரெட்னு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி இதோட டிமாண்டும் மார்க்கெட்ல ரொம்பவே அதிகமாச்சு. ஆனால் முக்கியமான பார்ட் என்னன்னா ஆன்லைன்ல இதோட ப்ரைஸும் ரொம்பவே அதிகமாச்சு. அர்லியர் ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனனால ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் இந்த ப்ரைஸுக்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். லாஸ்ட் வீடியோல இன்ஃப்ராரெட் குக்டாப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப பேர் நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல அந்த கமெண்ட்ஸ்க்கான ஜென்யூன் ரிப்ளை தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஃப்ராரெட் குக்டாப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்ஃப்ராரெட் குக்டாப்ல இன்சைடு ஹீட்டிங் காயில் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ண உடனே அது ஹீட் ஆகி ரெட் ஹாட் ஆகும். அந்த ஹீட் கிளாஸ் சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்புறம் அந்த கிளாஸ்ல இருந்து வெசலுக்கு ஹீட் போகும். ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா ஸ்டவ் சர்ஃபேஸ் ஹீட் ஆகும். அதை யூஸ் பண்ணி வெசல் ஹீட் ஆகும். அண்ட் அதுல நம்ம குக் பண்ணி இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு வரலாம். ஐரன் பாக்ஸ் மாதிரி ஹீட் ஆகுமா? எஸ், ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா ஐரன் பாக்ஸ் மாதிரி தான் ஹீட் ஆகும். நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா ஐரன் பாக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு ஹீட்டும் ஃபீல் ஆகும். இது எல்லா இன்ஃப்ராரெட் குக்டாப்லயும் காமன் தான். நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எஸ்பெஷலி உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தாங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். 15 வருஷமா யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லா விதலும் யூஸ் பண்ணலாம்னு. எஸ், இன்ஃப்ராரெட் குக்டாப்ல நீங்க அலுமினியம், ஐரன் தோசைக்கல் மாதிரி எல்லா விதமான வெசல்ஸையும் யூஸ் பண்ணலாம். நீங்க உங்க வீட்டில் இருக்க வெசல்ஸ் யூஸ் பண்ணியே இந்த இன்ஃப்ராரெட் குக்டாப்ல நீங்க சமைக்கலாம். இதுக்குன்னு நீங்க தனியா வெசல்ஸ் வாங்குறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை. ஆனா நீங்க அந்த 15 வருஷமா யூஸ் பண்ண அந்த இன்ஃப்ராரெட் குக்டாப் மாடல் எதுன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். லாங் லைஃப் 2000 வாட் ஸ்டவ் எப்படி? பட்ஜெட்ல பார்த்தா டீசென்ட் ஆப்ஷன் தான். சிம்பிள் குக்கிங்க்கு ஓகே, லைட் குக்கிங் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனால் நீங்க ரெகுலரா நீங்க அதுல ரொம்ப ஹெவி குக்கிங்லாம் பண்றீங்கன்னா லாங் டைமுக்கு டியூரபிளா இருக்காது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் சிம்பிளா இருந்தா இது உங்களுக்கு ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். பிரஸ்டீஜ் இன்ஃப்ராரெட் குக்டாப் PIRC 3.0 2400 வாட் பத்தி வீடியோ போடுங்க. இந்த மாடல்ல பவர் நல்லா இருக்கும். 2400 வாட்டேஜ் நல்லா ஃபாஸ்டா குக் ஆகும். ஹெவி குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரஸ்டீஜ் பிராண்டு ஓவரால் ரிலேபிள் பிராண்டு தான். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட்டு, தோசைக்கல் ஐடோலியம் அலுமினியம் யூஸ் பண்ணலாமா? எஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். தோசைக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ தோசையும் கிறிஸ்பியாக வரும். ஸோ இன்ஃப்ராரெட் குக்டாப்பில் ஒரு ட்ரெடிஷ்னல் குக்கிங் ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட், 30 மினிட்ஸ் தான் குக் பண்ண முடியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். குக்டாப் மேலே இருக்க டைமர் இது ஒரு ஆட்டோ ஆஃப் ஃபீச்சர் தான். நீங்கள் கண்டினியூஸாக குக் பண்ணலாம். 30 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும்லாம் இல்லை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். கிராம்ப்டன் இன்ஃப்ராரெட் பெஸ்டா? கிராம்ப்டன் டீசென்ட் பிராண்டு தான். சிம்பிளா ஒர்க் பண்ணும். பில் குவாலிட்டியும் ஓகே தான். பட்ஜெட் டு மிட் ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். பீஜன் இன்ஃப்ராரெட் 2000 வாட் எப்படி? இது ரொம்ப பாப்புலர் பட்ஜெட் ஆப்ஷன் தான். பிகினர்ஸுக்கு ஈஸி, பேசிக் குக்கிங்க்கு நல்லா இருக்கும். ஆனால் ஹெவி யூசேஜ்னா கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். இன்ஃப்ராரெட் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியா? கரெக்ட் தான். இன்ஃப்ராரெட் ஹீட்டிங் காயில் யூஸ் பண்ணும், அதனால ஸ்டவ் ஹீட் ஆகும். இண்டக்ஷன் மேக்னெட்டிக் ஹீட்டிங் யூஸ் பண்ணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். அல்ட்ரான் இன்ஃப்ராரெட் பெஸ்டா? அல்ட்ரான் பட்ஜெட்ல ஓகே ஆப்ஷன், பேசிக் யூசேஜுக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனால் லாங் டர்ம் ஹெவி குக்கிங்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். ஹெல்த்துக்கு குட்டா பேடா? இன்ஃப்ராரெட் குக் பண்றது ஹெல்த்துக்கெல்லாம் ஹார்ம்ஃபுல் இல்லை. இது ஜஸ்ட் ஹீட் ஜென்ரேட் பண்ணும். நம்மளோட கேஸ் ஸ்டவ் மாதிரி தான் இதுல குக்கிங்கும் நடக்கும். ஸோ ரேடியேஷனுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, சேஃப் தான். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். வண்டர் செஃப் பிராண்ட் எப்படி? வண்டர் செஃப் ஓவராலா குட் பிராண்டு. பிகினர் அண்ட் மிட் யூசேஜுக்கு நல்ல சாய்ஸ், குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். ஆனால் ஹெவி டெய்லி குக்கிங்னா கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்டு கன்சிடர் பண்ணலாம். லவ்லி, எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல், நைஸ், கியூட் வாய்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட மோட்டிவேஷன் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒரு ஹானஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இன்ஃப்ராரெட் குக்டாப் யூஸ் பண்றீங்கன்னா கேஸ் சர்ஃபேஸ் ஹீட் ஆகும். இதனால கிச்சன் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஹாட் கிளைமேட்ல இருந்தீங்கன்னா குக்கிங் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இன்ஃப்ராரெட் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இப்போ லாஸ்டா ஒரு முக்கியமான பாயிண்ட், என்னோட ரெக்கமெண்டட் இன்ஃப்ராரெட் குக்டாப்ஸ் எல்லாம் வீடியோல டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒர்த் இல்லை. ஸோ பிரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பிரைஸ் கம்மியானதும் வாங்குங்க. இந்த வீடியோல ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னோட ஜென்யூன் ரிப்ளை கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.